கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, தனக்காக வாழ்றதை விட மற்றவங்களுக்காகத்தான் நீங்க ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்காக செலவழிக்கிறது, மற்றவங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறது, பணத்தை செலவழிக்கிறது, மற்றவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்யறது, இப்படின்னு மற்றவங்களுக்காகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காகவே ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஓட்டக்கை, தன்னுடைய கையில பணங்காசு வந்தா அதை சேர்த்து வைக்கக்கூடிய திறமை உங்களோட கம்மி தான். சரிங்களா? அதை மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டு செலவழிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு விதியின் அடிப்படையில் யாரால் லாபம் இருக்கும், யாருனால பணவரவு இருக்கும், யாருனால நஷ்டம் ஏற்படும், செலவு ஏற்படும், எந்த ராசிக்காரர்களால லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, எந்த ஒரு தொழில வேலையில லாபம் இருக்கும் அல்லது எந்த ஒரு தொழில் வேலையில நஷ்டம் ஏற்படும், எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போது பெரிய இழப்பு, ஏமாற்றம், நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும்போது பெரிய அளவு ஜாக்பாட், கோடீஸ்வர யோகம் சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்றதான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பிரம்மன் எழுதிய விதி கணக்கில் மாற்ற முடியாத வரவு செலவு லாப நஷ்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இண்டியா சொல்லி தவறாம சொல்லி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து செய்கிறோம். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகி கலகஸ்தாகி தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள். கன்னி ராசி, கன்னி ராசியின் ராசிநாதன் புதன் பகவான். காலபுருஷ தத்துவப்படியே மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தோம்னா 6வது வீடா வரும். அதனாலதான் கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. அது எப்பவுமே உங்களுக்கு பொருந்தும். அப்போ எந்த ஒரு கடன் வாங்கினாலும் சரி, அதுல கொஞ்சம் கணக்கு போட்டு வாங்கிக்கிறது, சிக்கனமா வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு எப்படி இருக்கும், ஸோ வருமானம் எப்படி இருக்கும், எந்த தொழில லாபம் இருக்கும், எந்த வருமானத்து வேலையில நிரந்தரமா இருக்க முடியும். சரிங்களா? ஸோ எந்த ராசிக்காரர்களால் பெரிய இழப்பு நஷ்டம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்களால் லாபம் ஏற்படும். அதுல முதல்ல இந்த ஜோதிட ரீதியா சொல்லக்கூடியது 2ஆம் வீடு. 2ஆம் வீடு தான் தனஸ்தானம். கையில எவ்வளவு பண இருப்பு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது, கையில எவ்வளவு பணங்காசு நம்ம கிட்ட இருக்கும். அப்போ கன்னிக்கு 2ஆம் வீடு எதுனா அது துலாம். அதற்கு அதிபதி சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரன் உங்களுடைய கன்னி ராசியில தான் நீசம் அடைகிறார். நீசம்னா பலம் இழந்து போறார். அப்போ உங்க ஃபேமிலியில இன்னொரு கன்னி ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக பெரிய இழப்பு, பெரிய ஏமாற்றம், பெரிய பொருளாதார பிரச்சனை, இல்லை நீங்க ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப. அவங்க ரொம்ப நல்லவங்களா, உங்க மேல பாசம் உள்ளவர்களாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் அவர்களால் பெரிய இழப்பு, ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண ரீதியான கஷ்டத்திற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்து விடுவார்கள். ஸோ இன்னொரு கன்னி ராசியிலோ அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமா இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இங்கே இருக்கு. சரிங்களா? மேலும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில நீங்க மாட்டிக்குவீங்க. கடன் தேவையில்லாம கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது தேவையில்லாத நோய் பிரச்சனை ஏற்பட்டு அதனால கடன் பிரச்சனை சிக்கக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? மிக முக்கியமா அந்த கன்னி ராசிக்காரங்க காதலால பிரச்சனை, காதல் வாழ்க்கையால, அந்த காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைக்கு பிரச்சனை, அதனால இழப்பு, ஏமாற்றம் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே போல பிள்ளைகள் வழியில, குறிப்பிட்டு பெண் குழந்தைகள் வழியில பெரிய இழப்புகள், பண விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழகக்கூடிய பெண் நண்பர்கள், பெண் தோழிகள், ஸோ பெண்களால பெரும் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ குறிப்பிட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான முறையில தந்தை வழி பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள், தந்தை வழியில கூட அத்தை போன்ற உறவுகள், இந்த மாதிரி உறவுகளால பெரிய இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட வேலை பார்க்கக்கூடியவங்க சில துரோகங்கள் உங்களுக்கு செஞ்சு அதனால வேலை இழக்கிறதுக்கும், அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியோ அதனாலேயோ பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் இன்னொரு கன்னிராசிக்காரர்களோ அல்லது கண்ணியில் அகிழ்ந்து பிறந்தவர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். அவங்களால பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்தபடியா
11ஆம் வீடு லாபஸ்தானம் ஜோதிடத்தை சொல்லுது. கன்னிக்கு 11ஆம் வீடு கடகம். சரிங்களா? கடகத்திற்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் விருச்சிக ராசியில் நீசம் அடைவார். நீசம்னா பலம் இழந்து போகுது. அப்போ விருச்சிக ராசியிலோ விருச்சிக லக்னத்திலோ பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவர்களாலும் பெரும் இழப்பு ஏற்படும். அப்போ தொழில் ரீதியா அல்லது வேலை ரீதியா ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. ஸோ விருச்சிக ராசியிலோ அது விருச்சிக இருந்து பிறந்தவங்க மூலமா உங்களுக்கு இழப்போ பெரிய நஷ்டமோ அல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ அவங்க கிட்டே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. அதே போல கன்னிராசிக்காரங்க 2 வீலர் வண்டி வாகன விபத்துகள், வண்டி வாகனத்துல அதிகப்படியான செலவுகள் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதே போல நீங்க ஜெயிக்கிறதுக்காக வெற்றி பெறுவதற்காக ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போயிட்டீங்கன்னா வெற்றி பெறுவதற்காக நிறைய காசு பணத்தை தேவையில்லாம செலவழிச்சிருவீங்க, ஏமாந்துருவீங்க. சரிங்களா? காவல்துறை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வழக்குகள் அமைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பெரும் இழப்பு, பண ரீதியான பெரிய செலவுகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கு. மிக முக்கியமாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பெரும் இழப்புகள் ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு கவனத்தோடு. மிக முக்கியமான முறையில செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புத்தியோ நடக்கும் பொழுது, மேலும் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடக்கும் போது, ஸோ இந்த தசாபதி காலத்தில் பெரிய இழப்புகள் ஏமாற்றங்கள் கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு. ஆக மொத்தம் சனி திசை நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை நடந்தாலும் சரி அல்லது சூரிய திசை நடந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பெரிய இழப்புகளோ அல்லது கடன் பிரச்சனை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னங்க ஒரே நெகட்டிவா சொல்றீங்க, பாசிட்டிவ் எதுவுமே இல்லையா? எந்த தசாபத்தி நடக்கும்போது யாரால் எங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், யார் மூலமா பெரிய பணவரவு கிடைக்கும், அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா உண்டுங்க. 2ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய கன்னிக்கு 2ஆம் அதிபதி துலாம் இருக்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் 7ஆம் வீடான மீனத்துல உச்சம் அடைவார். ஓகேங்களா? அப்போ மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னா அவர்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சுக்குங்க. அவர்கள் மூலமாக எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு பண ஆதாயங்கள் பண உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். மறைமுகமாகவோ நேரடியாக உங்களுக்கு பண உதவிகள் செய்வார்கள். ஸோ அவருடைய பழக்க வழக்கம் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஸோ மீன லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அல்லது மீன ராசியில பிறந்தவங்க இருந்தாலும் சரி, தாராளமா அவர்களை நீங்கள் தொடர்புல வச்சுக்கலாம். அவங்களால நன்மைகள் உண்டு. அதே போல குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம் அல்லது புரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்தாலும் அவங்களோட பழக்கம் வச்சுங்க, அவங்களாலையும் பண வரவுகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இது கன்னிராசிக்காரர்களுக்கு பொருந்தும். இதற்கு அடுத்தபடியா லாபஸ்தானாதிபதி, அதாவது கன்னிக்கு 11ஆம் வீடு கடகம், கடகத்திற்கு அதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடுனா ரிஷபம். ரிஷபத்துல சந்திரன் உச்சமடைவார். அப்போ ரிஷப ராசியிலோ அல்லது ரிஷப லக்னத்திலோ பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில இருந்தா அவர்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவர்களுடைய தொடர்பும் தக்க வச்சுக்கோங்க. அவர்கள் மூலமாகவும் பண வரவுகள் பண ஆதாயங்கள் பெரிய அளவு நன்மைகள் நீங்க பெறுவீங்க. ஸோ இந்த 2 ராசிக்காரங்க மீன ராசி அல்லது ரிஷப ராசி, இந்த 2 ராசிக்காரங்க வந்தா உங்க வாழ்க்கையில அவங்கள மிஸ் பண்ணிடாங்க, அவங்க வச்சுக்கோங்க. அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில், கலைத்துறை சார்ந்த தொழில், செய்தி ஊடகங்கள், சினிமா போன்ற துறைகள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா இந்த துறைகள்ல நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுபோல கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா திருமண வாழ்க்கைக்கு பின்பாக பண ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மாறும் கண்டிப்பான முறையில். வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு தொழில் வெவ்வேறு வேலைகள் பார்க்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு அதனுடைய பணவர லாபங்கள் கிடைக்கும். குறிப்பிட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த காலகட்டமும் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்கின்ற காலகட்டமும் கண்டிப்பா பெரிய அளவு பண ஆதாயங்கள் பண லாபங்கள் பெற முடியும். அந்த தசாபத்தி நடக்கும்போது பெரிய அளவு உங்க வாழ்க்கையில பொருட்களை சேர்க்க முடியும், பணம் பொருள் வீடு மனையை சேர்க்க முடியும். அந்த மாதிரியான யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ கன்னிராசிக்காரங்க எங்களுக்கு பெரிய நஷ்டம் வரக்கூடாதுங்க, பெரிய இழப்பு ஏற்படக்கூடாது, பணம் காசு தங்கிட்டே இருக்கணும், பொருளாதார முன்னேற்றம் அடையணும், அதுக்கு நான் என்ன சாமியை கும்பிடணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க கும்பிட வேண்டியது திருப்பதி சென்று அந்த திருப்பதியில கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலுமங்க அம்பாளை தரிசனம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில அந்த அம்பாளை தரிசனம் செய்து குங்குமத்தை பிரசாதமா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. உங்க வீட்டுல எப்பவுமே குங்குமம் இருக்கணும். அங்கு செல்ல இயலாதவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து ரங்கநாத பெருமாள் தரிசனம் செய்து தாயாரையும் கண்டிப்பா தரிசனம் பண்ண, குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சரிங்களா? தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுல உடம்பு ரீதியா சில்வர் மோதிரம் வெள்ளி மோதிரங்களை போட்டுக்கொள்வது கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதார தடையை விளக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? உங்க வீட்டுல
கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த கன்னி பெண்கள் கையிலாக பணம் காசை கொடுத்து வாங்குங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வழிபாடு தவறாம பண்ணீங்க. அதே போல வீடுகளில் வாழைக்கன்று அல்ல வாழை மரங்களை வளர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி வளர்க்க முடியாதவங்க கோயில்களுக்கு வாழைக்கன்றுகளை தானமாக கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்து வளரும்போது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக நீடித்து இருந்து. சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளை பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் நம்ப ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.